அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் உங்கள் மத்தியில் இரகசியம் பேணுவது அமானிதம் பேணுதலாகும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இரகசியம் அமானிதம் என்ற விடயத்தில் நாங்கள் சில அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக இரகசியம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் தொடர்புபட்ட விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதில் தவறிழைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களை தீர்த்து கொள்வதற்கு அந்த மனிதனிடம் மாத்திரமே முடியும். அல்லாஹ் தஆலா இவ்வாறான விடயங்களில், அதாவது ஒரு அடியானுடன் தொடர்பான விடயங்களில் மன்னிப்பு வழங்க மாட்டான் என்ற முதலாவது அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இரகசியம் என்பது ஒரு அமானிதம். அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதை எக்காரணத்திற்காகவும் வெளிப்படுத்தக்கூடாது. இதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மஆரிஜிலே மோமின்களின் பண்புகளாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வ அஹ்தீஹிம் ராഊன். இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களுடைய அமானிதங்களையும் அதே போன்று உடன்படிக்கைகளையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இரகசியம் என்பது ஒரு அமானிதம். அதை பாதுகாப்பது ஒவ்வொரு முஃமினுடைய கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அமானிதத்தை அல்லது இரகசியத்தை வெளிக்கொணர்வது ஹராமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். நீங்கள் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். அதே போன்று உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விடயங்களுக்கும் நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். இங்கே உங்களிடம் இருக்கக்கூடிய விடயம் என்று குறிப்பிடுவது ஒவ்வொரு மனிதனும் அவனிடம் வைத்திருக்கக்கூடிய இரகசியம் என்பதாக தஃசீர் ஆசிரியர்கள் விளக்கம் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இரகசியத்தை பகிரங்கப்படுத்துவது ஹராமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது மூன்றாவதான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது நான்காவதாக அடிப்படை, மோசடி என்பது முனாஃபிக்கினுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் முனாஃபிக்கினுடைய பண்புகள் 3. அவன் பேசினால் பொய் பேசுவான், அதே போன்று வாக்களித்தால் மாறு செய்வான், அமானிதத்தை பால்படுத்துவான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கினுடைய பண்புகளாக அமானிதத்தை பால்படுத்துதல் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நான்காவது அடிப்படையாக அது ஒரு முனாஃபிக்கினுடைய பண்பாக இருக்கின்றது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகத்தினர் இந்த அமானிதத்தை, இந்த இரகசியத்தை எவ்வாறு பேணினார்கள் என்பதற்கு சில வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. அதில் முதலாவதாக, ஒரு கணவன் மனைவியிடமும் ஒரு மனைவி கணவனிடமும் தெரிவிக்கக்கூடிய ரகசியங்கள் அல்லது இரகசியமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். அல்லாஹ் தஆலாவிடம் இந்த உலகத்திலே ஆக கீழ்த்தரமானவன் யார் என்றால், கணவன் தனது மனைவியுடன் இருந்த விடயத்தையும் மனைவி தனது கணவனுடன் இருந்த விடயத்தையும் அம்பலப்படுத்துவன் தான் மனிதர்களிடையே மிகவும் மோசமானவன் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு ஒரு நீண்ட ஒரு ஹதீஸும் இருக்கின்றது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய. அடுத்ததாக
இரண்டாவது, இரண்டு நண்பர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இரகசியங்களை பாதுகாத்தல். இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளின் கணவன் ஹுனைஸ் என்று சொல்லக்கூடியவர் மரணித்து விட்டார். அதாவது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கணவர் மரணித்து விட்டார். இப்பொழுது தனது மகளுக்கான இன்னொரு கணவரை தேடும் பணியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகுகின்றார்கள். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு அவகாசம் வேண்டும் என்ற விடயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு நாட்கள் சென்றுவிட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திற்கு செல்கின்றார்கள். அதாவது அடுத்ததாக அவர்களது உள்ளத்தில் இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று தனது மகளை திருமணம் செய்து கொள்ள கேட்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிரு தினங்கள் பார்க்கின்றார்கள். என்றாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த பதிலும் சொல்லாத காரணத்தின் கோபத்தின் காரணத்தினால் அவ்வாறே காலம் செல்கின்றது. இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். இப்பொழுது இந்த திருமணம் முடிந்த சம்பவம் நடந்ததன் பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். நிச்சயமாக நீர் என் மீது கடுமையான கோபத்தில் இருப்பீர். உனது மகளை எனக்கு திருமணம் செய்து தர விரும்பினீர். நான் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் எனது சகோதரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பி என்னிடம் ரகசியமாக சொல்லி இருந்தார்கள். நான் இதை உன்னிடம் சொல்லவில்லை. ரகசியத்தை அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாத்திருக்கின்றார்கள். அந்த விடயம் வெளிவந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தவுடன் அந்த ரகசியத்தை தன் மீது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டிருந்த கோபத்தை தணிப்பதற்காக குறிப்பிடுகின்றார்கள். இது சஹாபாக்கள் எவ்வாறு ரகசியம் பேணினார்கள் என்பதற்கான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக தந்தையின் ரகசியத்தை மகள் எவ்வாறு பாதுகாத்தார் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையில் பெரிதொரு சம்பவம் சான்றாக இருக்கின்றது. ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமாருக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே வருகின்றார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வரவேற்று தனக்கு அருகாமையில் அமர வைத்துக் கொள்கின்றார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது காதில் இரகசியமாக ஏதோ சொன்னார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக அழுதார்கள். திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் அழைத்து காதில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக சிரித்தார்கள். இந்த சந்தர்ப்பம் முடிந்ததன் பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று இதற்கான காரணத்தை வினவுகின்றார்கள். என்றாலும் அது தனக்கும் தனது தந்தைக்கும் இடையிலான ஒரு ரகசியம் என்ற காரணத்தினால் அதை அந்த தருணத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்னர் ஒரு சிறப்பு என்ற வகை காரணத்திற்காக இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்ற காரணத்திற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தின் பின்பு கேட்டதற்காக விளக்கமாக சொன்னார்கள். அப்பொழுது முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதில் கூறியதன் போது அழுத சம்பவத்தை குறிப்பிடுகின்ற பொழுது
வழமையாக ரமலான் மாதத்தில் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை சரிபார்ப்பார்கள். ஆனால் இம்முறை 2 தடவைகள் குர்ஆனை சரிபார்த்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மரணம் நெருங்கிவிட்டதை சூசகமாக சொன்னார்கள். இதை புரிந்து கொண்ட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். அடுத்ததாக திரும்பவும் சிரிப்பதற்கான காரணத்தை கூறுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தான் சுவர்க்கத்தின் பெண்களுக்கு தலைவியாக இருப்பீர்கள் என்ற நன்மாராயத்தை கூறியதன் பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள் என்ற சம்பவத்தை பார்க்கின்றோம். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில், அதாவது ஒரு வேலை வழங்கியவருக்கும் வேலைக்காரருக்கும் இடையில் நடந்த ரகசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பல ரகசியங்களை பேணி பாதுகாத்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பத்தில் அவர்களது தாயான உம்மு சுலைம் அவர்கள் கேட்கின்ற பொழுது கூட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரகசியத்தை கூறியதில்லை. ஒருமுறை அவ்வாறுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவைக்காக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவைக்காக அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தனது தாயிடம் கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறியதன் பிறகு தாய் கேட்கின்றாள், எதற்காக, என்ன தேவைக்காக உங்களை அனுப்பினார்கள் என்பதற்காக. அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரகசியம், எனவே நான் இதை குறிப்பிட மாட்டேன் என்பதாக தனது தாயிடம் இந்த ரகசியத்தை மறைத்தது என்பது வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காத்திபு ஷிர் என்று சொல்லக்கூடிய இரகசிய அந்தரங்க செயலாளராக இருந்த அபூ ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இரகசியங்கள் பலவற்றை தன்னகத்தே கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக முனாஃபிக்குகள் யார் என்ற பெயர் பட்டியல் அவ்வாறே இவரிடம் தான் இருந்தது. இதை சஹாபாக்களும் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் யார் என்பது தெரியாது. ஏனென்றால் அந்த அளவு இரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருவர் தான் அபூ ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரது ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச்சு கேட்கின்றார்கள், எனக்கு அந்த பேர் லிஸ்ட் அப்படியே வேணும். ஆனால் அபூ ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெயர்களை குறிப்பிடவில்லை. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், அதில் என்னுடைய பெயரும் இருக்கின்றதா என்பதை மாத்திரம் சொல்லுங்கள் என்று. அப்பொழுது அபூ ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய பெயர் அதில் இல்லை என்பதாக. அதற்கு பிறகு ஃபித்னா தொடர்பான சம்பவங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டறிந்தார்கள் என்பது அந்த வரலாற்று பதிவிலிருந்து வருகின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தெடுத்த இந்த சமூகம் தங்களிடம் இருந்த இரகசியங்களை எவ்வாறு பாதுகாத்தது என்பதை நாம் இந்த வரலாற்று சம்பவங்கள் மூலம் அறிந்திருக்கின்றோம். இப்போது எமது கடமை என்னவென்றால், நாமும் இந்த இரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் அனைவரும் பொதுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான், நாம் எமது இரகசியங்களை பாதுகாப்பது இல்லை. நாம் தனிமையில் செய்யக்கூடிய ஒரு தவறை தமது நண்பர்களிடமோ அல்லது வேறொரு நம்பிக்கையாளரிடமோ தனது இரகசியத்தை அடுத்தவரிடம் சென்று அடகு வைக்கக்கூடிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தாம் ரகசியமாக செய்த ஒரு தவறை அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதை அம்பலப்படுத்தக்கூடாது, அதை இன்னொருவரிடம் சென்று அடகு வைக்கக்கூடாது. இது முதலாவது விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த இரகசியம்
பரகசியமாக ஆகுவது ஆரம்ப காலகட்டங்களில் திண்ணைகளில் அதிகமாக நடந்தது. வீடுகளிலே முன்பு இருக்கக்கூடிய திண்ணைகளில் அரட்டை அடிக்கக்கூடியவர்கள் மத்தியில் தான் இது இருந்தது. ஆனால் தற்போது தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்ததன் காரணத்தினால் இந்த இரகசியங்களை அம்பலப்படுத்தும் செயற்பாட்டிற்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய அபாயகரமான துர்ப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் இன்று சென்றிருக்கின்றோம். இருவர் தொலைபேசியிலே உரையாடுகின்றார்கள், இரகசியமாக ஒரு விஷயத்தை கலைக்கின்றார். ஆனால் ஒருவர் மற்றவருடைய அந்த ஒளிப்பதிவை, அந்த சொன்ன கூற்றை கோல் ரெக்கார்டர் மூலம் பதிவு செய்து இன்னொருவரிடம் போட்டு காட்டுகின்றார். இது இன்று எமது இரகசியம் பாதுகாப்பதில் எந்த அளவு நாம் கரிசனை செலுத்துகின்றோம், பொதுபோக்காக இருக்கின்றோம் என்ற விடயத்திற்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் தொழில்நுட்பத்தை சிசிடிவி போன்ற நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாகவும் அடுத்தவருடைய இரகசியங்களை அம்பலப்படுத்துகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவை நாம் மனிதருக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது, அநீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா நிச்சயமாக மறுமை நாளில் எமக்கு அந்த மனிதன் மன்னிப்பு வழங்காத வரை மன்னிப்பு வழங்க மாட்டான். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, பங்களோத்துக்காரர்கள் யார் என்று மறுமை நாளில் நன்மைகள் சுமந்து கொண்டு வந்து இறுதியில் தீமைகளை சுமந்து கொண்டு நரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்து விடுவோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலா தனது குர்ஆனிலும் எச்சரித்த இந்த நம்பிக்கை மோசடி என்ற இந்த விடயத்தில் நாங்கள் கரிசனை காட்டி அடுத்தவர்களின் இரகசியத்தை பாதுகாத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக மாறுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صارت روحي حبا في المنام إليك